ரீசெண்டா ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ். திருப்பூர்ல வீட்லயே ஹஸ்பண்டும் மாமியாரும் சேர்ந்து டெலிவரி கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஒய்ஃப்க்கு எக்ஸஸ் பிளட் லாஸ் ஆகி ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கூட மல்டிபிள் பிளட் இன்ஃபியூஷன்ஸ் நடந்துமே அவங்களை காப்பாற்ற முடியல, இறந்துட்டாங்க. இந்த ரிஸ்க் தேவையா? ஆமாங்க, உண்மைதான். இதுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் காலத்துல எத்தனையோ டெலிவரியை வீட்லயே பண்ணாங்க. அங்கே ட்ரெயின்டு தாய்ஸ்ன்னு இருந்தாங்க. பட் இன்ஸ்பைட் அவங்க இருக்கும்போதே அங்கே வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி மெட்டர்னல் டெத்ஸும் ஜாஸ்தி இருந்துச்சு. இதை தடுக்கிறதுக்காக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக புக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது பதிவு செய்யணும். கண்டிப்பாக எந்த ஒரு மதர் வந்து யூபிடி பாசிட்டிவாக அவங்க ப்ரெக்னன்சியை கண்டினியூ பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து அதை வந்து கவர்மெண்ட்டில் பதிவு செய்யணும். அவங்களுக்கான எல்லா பேசிக் நீட்ஸையுமே கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே அலோகேட் பண்ணி கொடுக்குது. அண்ட் எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுமே கவர்மெண்ட் ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறாங்க. அங்கே நடக்கிற டெலிவரிஸ், அங்கே நடக்கிற ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் எல்லாத்தையுமே அப்போ நாங்கள் வந்து அப்டேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. பேரண்ட்ஸ் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் டெலிவரி உங்கள் ரைட் தான். அதை நீங்கள் கையில் எடுத்துக்கலான்னு யூடியூப் வீடியோவையும் வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன கோர்சஸை படிச்சுட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு அடுத்த தலைமுறையவே நீங்கள் வந்து டோட்டலாக டிஷார்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அங்கே அந்த அம்மாவுக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து யதார்த்தமோ இல்லை தவறோ கிடையாது. அது கொலை, தெரிஞ்சு நடந்த கொலை. தயவு செஞ்சு அதுக்கு நம்ம ஆளாக வேண்டாம். ஸோ செலக்ட் யுவர் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், நியர்பை ஹாஸ்பிட்டல், ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இஸ் ஓகே. ஸோ ப்ளீஸ் டீல் யூர் டெலிவரிஸ் வித் அ ட்ரெயின்ட் medical professional and a very qualified setup. Let us all have happy babies. Happy parenting.